ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் ஒரு உலகத்தரமான படிப்பு, அதாவது பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிரி புள்ளியியல் அப்படிங்கிற ஒரு துறை வேகமாக வளர்ந்துட்டு வருது. ஸோ இது சம்மந்தமாக ஒரு படிப்பும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு மருந்து நோயாளியோட உடலில் வேலை செய்கிறதா அப்படிங்கிற புதுசாக கண்டுபிடிக்கப்படும் ஒரு தடுப்பூசி எவ்வளோ பேரை காப்பாற்றும், புற்றுநோய்க்கான புதிய சிகிச்சை உண்மையிலேயே பயனுள்ளதா அப்படிங்கிற மருத்துவத்துறையில் உருவாகும் புதிய கேள்விகளுக்கு மருத்துவர்களோடு சேர்ந்து பதில் கண்டறியவங்க தான் இந்த உயிரி புள்ளியியல் நிபுணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொரோனா தடுப்பூசி செயல்திறனை உலகுக்கு அறிவிக்கும் முன்னாடி லட்சக்கணக்கான தரவுகளை ஆராய்ஞ்சு இறுதி செஞ்சவங்க இவங்க தான். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ தொழில்நுட்ப மருத்துவ ஆராய்ச்சியிலையும் மக்கள் நலத்திட்டங்களிலும் இந்த துறை நிபுணர்களோட பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆச்சரியமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த துறையில் இந்தியாவிலேயே முதல்ல படிப்பை அறிமுகப்படுத்தியது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கல்வி நிறுவனம் தான். அந்த பெருமையை பெற்றிருக்கிறதா வேலூர் சிஎம்சி கல்லூரி. உயிரி புள்ளியியல் அப்படிங்கிறது என்னன்னா, கணிதம், உயிரியல், மருத்துவம் ஆகிய மூன்றும் சேர்ந்த துறையை தான் உயிரி புள்ளியியல் அப்படின்னு சொல்கிறோம். மருத்துவம், பொது சுகாதாரம், சுற்றுச்சூழல் நலம், மரபியல் ஆகிய துறையில் மேற்கொள்ளப்படும் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கு புள்ளியியல் முறைகள், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை உருவாக்குறது தான் இந்த துறையோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. 1918 அமெரிக்காவில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் ப்ளூம்பெர்க் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் நிறுவனம் இந்த துறையை முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அவங்க தான் இதை ஃபஸ்ட்டு நிறுவனாங்க. அதுக்கப்புறம் உலகில் சிறந்த உயிரி புள்ளியியல் பல்கலைக்கழகம் தரவரிசையில் இதுதான் இப்போவும் முதலிடத்தில் வந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டு மத்தியில் முன்னணி அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் உயிரி புள்ளியியல் படிப்புகள் உருவாச்சு. தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா 1964 இந்த படிப்பு இந்தியாவுக்கு வந்துச்சு. வேலூரில் இருக்கிற சிஎம்சி கல்லூரி, பெங்களூரில் நிம்ஹான்ஸ், எய்ம்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் இதற்கான தனித்துறை இருக்குது. சிஎம்சியில் இந்த துறை முதுகலை படிப்பும் முனைவர் படிப்பும் வழங்கப்படுது. உலக சுகாதார நிறுவனம் இந்த படிப்பை அங்கீகரித்திருக்காங்க. உயிரி புள்ளியியல் துறையில் பட்டப்படிப்பு படிக்க வாய்ப்பில்லாத மாணவர்களுக்கு குறுகிய கால சான்றிதழ் படிப்பும் வழங்கிட்டு வர்றாங்க. பொதுவாக கணிதம், புள்ளியியல், உயிரியல், பொது சுகாதாரம் படித்தவங்க, ஆய்வக பணியாளர்கள் நேரடியாக எம்எஸ்சி எம்பிஹெச் படிப்பில் சேரலாம். வேலூர் சிஎம்சியில், ஐஐடி சென்னையில், எய்ம்ஸ், நிம்ஹான்ஸ் போன்ற முக்கிய நிறுவனங்களில் இந்த பாடத்திட்டங்கள் வழங்கப்படுறது. இதில் இருக்கிற வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்தியாவில் மருத்துவ சோதனை துறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சத்துக்கும் அதிகமான உயிரி புள்ளியியல் நிபுணர்கள் தேவைப்படுவாங்க அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. உலக சுகாதார நிறுவனமான ஐநா, முன்னணி மருந்து நிறுவனங்கள், அரசாங்க சுகாதாரத்துறைகள், சர்வதேச பல்கலைக்கழகங்களில் அதிக ஊதியத்துடன் கூடிய முதன்மை பதவிகள் இந்த படிப்பு படித்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த ஒரு புதிய ஏஐ கண்டுபிடிப்பையும் புள்ளியியல் சரிபார்ப்பு இல்லாமல் மருத்துவ பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏஐ இயந்திர கற்றல் மருத்துவத்துடன் இணையும் போது கோடிக்கணக்கான உயிரியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ள உயிரி புள்ளியியல் நிபுணர்கள் தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எண்களையும் கணிதத்தையும் நேசிக்கும் அதே நேரம் மருத்துவத்துறையில் சாதிக்க துடிக்கிற மாணவர்களுக்கு இந்த துறை ஒரு மிகச்சிறந்த நுழைவாயிலாக அமையும். இந்த நுழைவாயிலோட சாவி தமிழ்நாட்டிலேயே இருக்குது, வேலூர் சிஎம்சியில் இருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.